என்னாச்சு? கிடைக்கலையா? அந்த பைத்தியத்தை கூட நீங்க பார்க்கலையா? மாமி, இவ்வளோ பெரிய மலையில, அதுவும் பொதரும் முள்ளுக்காடுமா இருக்கிற இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிருமா? அந்த பைத்தியமே கண்ணில் படலை. சரி மாமி, நாம கிளம்பலாம். மாமி, இப்போ கிளம்புனாலே ராத்திரி ஆயிடும் கும்பகோணம் போய் சேர்றதுக்கு. வாங்க வாங்க சார். போலாம் சார். மாமி வாங்க. வாங்க மாமி. சித்தம் தடுமாறி நிற்கும் சிவபக்தனே, உனது வனவாசம் விரைவில் முடியவிருக்கிறது. சித்தம் தடுமாறிய நிலையில் உன் உதடுகள் உச்சரிக்கின்ற நமச்சிவாய மந்திரம் உன்னை உரிய இடத்தில் சேர்க்கும். உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தும். சித்தம் தடுமாறி நிற்கும் சிவபக்தனே, உனது வனவாசம் விரைவில் முடியவிருக்கிறது. சித்தம் தடுமாறிய நிலையில் உன் உதடுகள் உச்சரிக்கின்ற நமச்சிவாய மந்திரம் உன்னை உரிய இடத்தில் சேர்க்கும். உயர்ந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தும். பெருசே, வணக்கம் பெருசே. பாண்டி வந்துக்கிறேன். பெருசே, பாண்டி பெருசே. அட கண்ணை முன்னே தூங்குறியானா? அட கண்ணை திறந்து பாரு பெருசே. நம்ம வாய்தாண்டா நம்மளுக்கு சனி. அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரையா கலாய்க்கிற நீ? அந்த பொண்ணுக்காவது பேப்பர் வெயிட்டை தங்கமாக மாற்றி கொடுத்தாரு. உனக்கு கோலி குண்டு சைஸில் கூட தரமாட்டேன். பெருசு, உன்னை பார்க்குறப்ப அப்படியே எங்கள் ஊர் ஐநார் சாமியே ஓல்டு கட்டப்பில் இருக்கிற மாதிரி இது பெருசு. எல்லாரும் உன்னை சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க, நானும் கூப்பிடுவேன். ஆனால் உனக்கு நான் பெருசு பெருசுன்னு கூப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். அதான் உனக்கு சந்தோஷம் பெருசு.
அட சொன்னா நம்ப மாட்டேன் பெருசு. சோறு போட்டு வளர்த்த எங்கள் அப்பா ஏதாவது கேட்டால் கூட 4 நாள் கழிச்சு தான் கண்ணில் காட்டுவேன். ஆனால் நீ ஏதாவது கேட்டான்னு வச்சுக்க, சிஎல் போட்டாவது கையில் வாங்கி வந்து குத்துருவேன். அப்படி குத்துட்டு தான் மறு வேலையே. அது என்ன மாயமா அது என்ன மந்திரமோ தெரியல பெருசு. உன் மேலே அவ்வளோ பாசம் பெருசு. பெருசு, முன்னெல்லாம் நான் ஆஸ்பத்திரிக்கு வர சொல்ல வாசலில் பிள்ளையார் கோயிலுக்கு கும்பிடு போட்டு தான் வேலையே ஆரம்பிப்பேன். ஆனால் இப்போ நான் உன்னை பார்த்த அப்புறம் உனக்கு கும்பிடு போட்டு தான் எல்லா வேலையுமே பண்ணுறேன். பெருசு, என்ன பாரு, நீ சாமி ஆகிறியா? அதனால் உனக்கு எது சாப்பிட கொடுத்தாலும் ரொம்ப சுத்தமாக ஐரூட்டு கணக்காக இருக்கணும்னு பசங்களை ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் பெருசு. அட இதில் வேற நீ அதிக நேரம் குழந்தைங்க மாதிரி பால் தான் குச்சினுக்கிறியா? அதனால் உனக்கு கொடுக்குற பாலில் கூட அதிகமாக தண்ணி கலக்க வேணான்னு சொல்லிட்டேன் பெருசு. ஆனால் இவ்வளோ நாளாக தாயா பிள்ளையா பழகுறோம், அந்த விஷயத்தில் மட்டும் உன் மேலே கோவம் தான் பெருசு. ஏன்னு கேள, அட கேள, அந்த மீனுக்கு இல்லை, அந்த மீனை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? அவளுக்கு மட்டும் பேப்பர் வெயிட்டை வந்து தங்கமாக மாற்றி கொடுத்துக்கிறேன். நியாயமா பெருசு? பெருசு, நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எல்லாம் மீறி சீஃப் டாக்டர்கிட்ட கண்ணாமலான்னு திட்டி வாங்கிக்கினு உனக்கு வாரம் விபூதி சாமி படம்னு சப்ளை பண்ணிக்கிற பெருசு. நீ எனக்கு அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிறியா? அட்லீஸ்ட் அந்த மேட்ரையாவது என்கிட்ட சொல்லிக்கிறியா? இதான் பெருசு உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. இந்த விஷயத்தில் எல்லா சாமியார்களும் ஒரே மாதிரி தாங்கிறாங்க. பொம்பளைங்கனாலே ஃபீலிங் ஆகிடுறாங்க. பெருசு, இப்போ நான் சொன்னது உன் காதில் விழல? சரி, அதை விடு, ஏன் மேட்ருக்கு வா. டிஃபன் கூட துண்ண போவாம பெருசு உங்ககிட்ட தானே பேசினுக்கிறேன். நீ பாட்டு கண்ணு முன்னேக்கிற, நல்லா இருக்குதா? பெருசு, நீ எல்லாம் சாமி. நீ யோகா பண்ணா கூட ரேடியோ மாதிரி பல ஸ்டேஷன் எடுக்கும் பெருசு. இங்க பாரு, என்னடா இந்த பொண்ணுகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் இந்த பொண்ணு விஷயத்தை வெளியே சொல்லிச்சேன்னு உனக்கு ஃபீலிங் ஆகுதா? ஆகாத, ஃபீல் ஆகாத. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், சத்தியமா சொல்லுவேன். அட என்னடா யாரு இந்த நேரம் பார்த்து பூட்டி வச்சுக்கிறானுங்க. இங்க இருந்தே சொல்றேன் பெருசு, சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா நீ ஒன்று பண்ணும், மேட்ரு சப்ப மேட்ரு. என் கூட்டு பழகல்ல வேலைக்காவாத பழைய உரலும் கொழுவிங்குது. உரல கூட விட்டு பெருசு, கொழுவியை மாத்திரம் அப்படியே அலைக்கா தூக்கி ஏத்துறேன். அந்த கொழுவியை மட்டும் ரசம் வைப்பியோ குழம்பு வைப்பியோ தங்கமா மாற்றி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிய, உன் போட்டாவா அப்படியே அட போட்டா என்ன பெருசு, உன் கட் அவுட்டை தூக்கியாந்து அப்படியே என் வீட்டை விட பெருசா வச்சு பிரதோஷத்துக்கு பிரதோஷம், எனக்கு ஜலதோஷமா இருந்தாலும் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு உன் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவேன் பெருசு. சரியா? கொள்வியா தாத்தா? பெருசு, நான் உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். நான் வந்த உடனே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நல்ல பதிலா சொல்லு. டூ இட் பாசிபிள். 4 பசங்க நமச்சிவாயம் நமச்சிவாயம் பார்த்து செய். டே பசங்களா, முட்டை தோசை எங்கடா? ஆறுட போதுடா, அண்ணன் வரேன். சார் சார் வணக்கம்யா. யாரு? லயன் சிதம்பரநாதன் இருக்கார் இல்லையா, அவர் பையன்யா. வாப்பா. இப்போ தான் 2 நாள் முன்னாடி அப்பா பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஆமாம் சார், அப்பா சொன்னாங்க. அது விஷயமா தான் உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்யா. இருக்கட்டும்ப்பா, எனக்கு எதுக்குப்பா நன்றி எல்லாம்? நான் அப்படின்னு பெருசாக பண்ணிட்டேன்.
எனக்கு எதுக்குப்பா நன்றி எல்லாம்? நான் அப்படி என்ன பெருசாக பண்ணிட்டேன்? ஐயா, உங்களுக்கே தெரியும், போன மாதம் எங்கள் தாத்தா 101 வயசில் இறந்து போயிட்டாரு. எல்லாருக்குமே தாத்தானா ரொம்ப மரியாதை, அன்பு. அப்பாவுக்கு அது இன்னும் அதிகம். தாத்தா இறந்த பிறகு அவரோட அஸ்தியை ராமேஸ்வரத்துலேயோ காசிலேயோ கரைக்கணுங்கிறது அப்பாவோட விருப்பம். நல்லபடியாக ராமேஸ்வரத்தில் அந்த கடமையை சரிவர செஞ்சிட்டோம். இப்போவே காசிக்கு போகணுங்கிறதுல அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருந்துட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் சிக்கல் ஆரம்பிச்சுதுங்கய்யா. அதில் என்னப்பா சிக்கல்? இல்லைங்கய்யா, இப்போ அப்பாவுக்கு 75 வயசாகுது. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் பைபாஸ் ஆப்ரேஷன் நடந்தது. தாத்தா இறந்ததுலேருந்து அப்பா கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு அவரை தனியாக காசிக்கு அனுப்புறதுல இஷ்டமே இல்லை. ஒன்று நான் கூட்டிகிட்டு போனோம், இல்லை அப்பாவை தனியாவோ அல்லது யார் கூடவும் அனுப்பவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தீபாவளி சீசனுங்கிறதுனால 2 மாசமாக நல்ல பிஸ்னஸ் வேற டைட்டாக இருக்கீங்க. அதனால் 2 மாதம் கழித்து போகலான்னு சொன்னால் அப்பா கேட்க மாட்டேங்கிறாங்க. அம்மா வேண்டான்னு சொன்னதுனால இப்போ அப்பா அம்மா கூட பேசுறதையே நிறுத்திட்டாங்கய்யா. வர 15ஆம் தேதி மகாலி அமாவாசைக்குள்ள காசிக்கு எப்படியாவது போயே தீருவன்னு உறுதியாக இருந்தார். ஆனால் என்ன ஆச்சரியம், இப்போ காசிக்கு போகிற அந்த முடிவையே அவர் மாற்றிக்கிட்டாரியா. நீங்கள் சொல்லி தான் காசிக்கு போகலைங்கிற முடிவை எடுத்ததா அப்பா சொன்னாரியா. தம்பி, அது என்னது இல்லைப்பா, அந்த சர்வேஸ்வரன் காட்டிய வழி. புரியலையா? ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அந்தணர் உங்கள் அப்பா மாதிரியே தன்னுடைய தொகுப்பதாரோடைய அஸ்தியை ராமேஸ்வரத்துலேயும் காசியிலையும் கரைக்கணுங்கிற எண்ணத்தோட கிளம்பினார். ராமேஸ்வரத்தில் கரைச்சிட்டு அடுத்தபடியாக காசிக்கு புறப்பட்டார். அந்த காலத்தில் வண்டி கிண்டிலாம் ஏது, எல்லாமே நடப்பயணம் தானே. துணைக்கு ஒரு ஆளை மட்டும் கூட்டிக்கிட்டு போனார். அப்படி வர வழியில் ராத்திரி நேரமானதுனால மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருபுவனத்தில் பூக்களுக்கு பேர் போன நடப்பாது, அங்கே ராத்திரி தங்கினார். காலையில் எழுந்திரிச்சு ஆற்றுல குளிக்க போகிறப்ப அந்த அஸ்தி கலசத்தை மணலில் வச்சுட்டு கூட வந்தவனை பார்த்துக்க சொல்லிட்டு போனார். காற்றுல அந்த கலசத்தில் சுற்றி இருக்க துணி லேசாக விலக அங்கே எலும்பு துண்டுக்கு பதிலாக எலும்பு வடிவில் பூவாக மாறி இருந்ததுப்பா. அதை பார்த்ததும் துணைக்கு வந்தவர் அப்படியே அதிர்ச்சிச்சு போயிட்டார். ஆனால் அதை அந்தணர்கிட்ட இப்போ சொல்லலை. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போனதும் அந்த விஷயத்தை அந்தணர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்தணருக்கு ரொம்ப ஆச்சரியம். கலசத்தை எடுத்து பார்த்துருக்காரு. பார்த்தா பழையபடி எலும்பு துண்டு சாம்பலமாக இருந்திருக்கு. அப்போ அந்த அந்தணருக்கு இறைவன் என்னவோ சொல்ல வர மாதிரி பட்டிருக்கு. காசிக்கு போகிறத நிறுத்திட்டு திரும்பவும் திருபுவனத்துக்கே வந்து மணலில் அந்த அஸ்தி கலசத்தை வச்சுட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு கலசத்தை பார்த்தா அதுக்குள்ளே இருக்க எலும்பெல்லாம் அந்த எலும்பு வடிவிலேயே பூவாக மாறி இருக்கு. அதை பார்த்த அந்த கண்ணில் தார தாரையாக கண்ணீரை கொட்டியிருக்கு. ஈஸ்வரான்னு தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டார். அப்போ வானத்திலிருந்து அசரீரியா இறைவனுடைய குரல் ஒன்று கேட்டுது. அந்தனரே, உங்கள் அப்பாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்கு நீ காசிக்குத்தான் செல்லணுங்கிற அவசியம் இல்லை. காசியை விட அதிக வீசமுள்ள இந்த திருபுவனத்திலேயே உன் தகப்பனாருடைய அஸ்தியை கரைப்பது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேட்டது. அதை கேட்டதும் அந்தணர் தன் கடமையை அங்கேயே செஞ்சு முடிச்சிட்டார். இதைத்தான் உங்கள் அப்பா கிட்ட அன்றைக்கி நான் பேச்சுவாக்கில் சொன்னேன். ரொம்ப நன்றி ஐயா. உங்கள் மூலமாக கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அப்பாவோட உடல்நிலையை கருதி தான் காசிக்கு இப்போ போக வேணான்னு நாங்கள் சொன்னோம். கடவுள் மகாலய அமாவாசைக்கு முன்னாடி காசிக்கு போகணுங்கிற அப்பாவோட ஆசையும் நிறைவேற்றிட்டாரு, எங்களோட கவலையும் போக்கிட்டாரு. அதுதான் அந்த ஈஸ்வரனுடைய கருணை. அவன் நல்லவங்களுக்கும் நம்பிக்கை கொண்டவங்களுக்கும்
எப்பவும் கூடவே இருப்பான், கைவிடவே மாட்டான். உண்மைதாங்க ஐயா. இந்த மாதம் 14ஆம் தேதி திருபுவனத்துக்கு நாங்கள் கிளம்புறோம் ஐயா. நல்லதுப்பா. அங்கே போயிட்டு காரியத்தை நல்லபடியாக முடிச்சிட்டு வாங்க. அப்புறம் மறக்காமல் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வரேன் ஐயா. அப்போது நான் கிளம்புறேன் ஐயா. அம்மா உங்களை நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஐயா. எனக்கு எதுக்குப்பா அதெல்லாம்? நீ கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பக்கத்தில் அனாதாசிரமத்தில் குழந்தைகள்லாம் இருக்காங்க, அங்கே போய் கொடுத்துரு. சரிங்க ஐயா, நான் வரேன் ஐயா. அவையா, எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? இருக்கோம் பையா. ரெகுலரா இந்த வழியை தானே வார்ட் பாய்ஸ் கதிரை ஸ்கேன் பண்ண கூட்டிட்டு போவாங்க. ஆமா பையா. கதிர் இந்த ரோட்டுக்குள்ள நுழைஞ்சு 500 yards வந்ததும் நீங்க ரெடி ஆயிடுங்க. ஓகே. உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்க. என்னாச்சு என்னாச்சு? டேய் சொல்றா, என்னாச்சுடா? டேய் டேய் என்னாச்சு? என்னாச்சுடா? மெதுவா மெதுவா. போய் சாவி எடுத்து வாடா. போடா டேய், போடா போடா எடுத்து வா. புடிமா சீக்கிரம் புடிமா. புடி. என்னாச்சு? புடி நல்லா புடிச்சுக்க. புடிப்பா. நல்லா இருக்கு. டேய் இன்னும் புடிச்சுப்பா. நல்லா புடி. நல்லா அழுத்தி புடி. நல்லா புடி. அந்த ஓட்ட புடி. புடி. சீக்கிரம் புடி. சொல்லுங்க சார். டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரிவர்ஸ் வாங்க. ஓகே சார். அண்ணே வண்டி எடுங்கண்ணே. அண்ணே வண்டி ரிவர்ஸில் எடுக்கணுண்ணே. டேய் இது பத்தாதடா. போய் பெரிய நடந்த இடத்தோட ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்.
நாக்கா கட்சியா போறப்பா, கட்சி போய்ப்பா உள்ள. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஃபாஸ்ட். Hurry up. ஏய் ஏய் டேய் யாரா நீங்க? டேய் டேய் யாரா? டேய் பேசண்டே இருக்கடா டேய். என்னாச்சு இது? டேய் யாரா நீங்க? டேய் இருடா. டேய் இருடா டேய். சொல்லு வினோத். கதிரை கூட்டிட்டு வரேங்க பையா. சரி, நீங்க அலர்ட்டா இருங்க. ஓகே பையா. டேய் என்னாச்சு? என்னாச்சுடா? டேய், சொல்லுங்க சார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் வர சொல்லு. அண்ணே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் போங்களேன். சீக்கிரம். ஓகே சார். வா சீக்கிரம். Come on, quick. ஏய் வாட் பாய்ஸ்? டேய், அங்கே இருங்க. சரிங்க சார். ஏய் வாட் பாய்ஸ்? பேஷண்ட் இப்படி தனியா விட்டு என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? நான் சொன்ன மட்டும் இறங்குனா போதும். சரி சார். ஏற்கனவே ஒரு தடவை தனியா விட்டு தான் செத்து போயிருப்பான் அவன். டாக்டர் காக்காவில் வந்துருச்சு டாக்டர். ஆமா சார். அதான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். கிழிச்சிங்க நீங்க. அறிவில்லையா உங்களுக்குலாம்? மரமண்டைகளா? நீ யாரியா? சார் இவன் என் தம்பி சார். சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு காக்கா வலிப்பு இருக்கு சார். என்னன்னே தெரியல, 2 மாசமா பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான் சார். அதனால தான் டாக்டர்கிட்ட காட்டலான்னு வந்தேன் சார். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். சார் இப்போ என்ன சார் பண்றது? டேய், என்ன ஆனாலும் சரி, அடிச்சு தூக்குங்கடா. தூக்கு. அண்ணா அடிச்சு தூக்குங்கண்ணா. தூக்குங்கண்ணா. ஏய் வென் டிரைவர், ஏய் ஸ்டாப் தி வெஹிக்கிள் மேன். ஏய் நிறுத்துப்பா. ஏய் பின்னாடி பேஷண்ட் இருக்காரியா? யாரியா அது? ஏய் நிறுத்தியா வண்டியா? ஹலோ ஏய் நிப்பாட்டு. நிப்பாட்டுப்பா, பின்னாடி பேஷண்ட் இருக்காருப்பா. நிறுத்துங்க. என்னடா ஆச்சு? சார் போலீஸ் வருது சார். எது? போலீஸா? ஆமா சார். யோ டிரைவர், பின்னாடி யார் என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேன். இறங்கி வைக்கல முதல்ல. ஏ வாட் பாய்ஸ், இன்னும் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? டேய், வண்டி எடுத்துட்டு போக சொல்லு. சரிங்க சார்.
கிளம்புங்கடா. அண்ணே வண்டி எடுங்க வண்டி எடுங்க வண்டி எடுங்க. எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், வண்டியில வர வந்துட்டு இருக்கு பேஷண்ட். ஏய் வண்டி நிறுத்தியா வண்டி நிறுத்தியா. ஏய் வாட் பாய்ஸ், கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லையா உங்களுக்கு? அறிவில்லை? சீஃப் டாக்டர் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் இருங்க. கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? வேன்காரன் இடிச்சிட்டு போயிருந்தா யார் பதில் சொல்றது? முட்டாளுங்களா, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டு போங்க. ஓகே டாக்டர். இல்ல சார், ஒரு நிமிஷம். என்னன்னா ஏய் நில்லுங்க. யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? சார் என் பேர் சாமி சார். நாங்கள் புரசோகம் தான ஸ்ட்ரீட்டில் தான் சார் இருக்கோம். என்ன பண்றீங்க? ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். இவன் யாரு, உன் தம்பியா? ஆமாம் சார், இவன் பேர் விஜயகுமார். சின்ன வயசுலேருந்தே இவனுக்கு காக்கா வலிப்பு இருக்குது சார். இப்போ ஒரு 2 மாசமாவே என்னன்னு தெரியல, புத்தி சரியில்லாமல் ஒரு மாதிரியாகவே இருக்காப்புல. அதான் டாக்டர்கிட்ட காமிக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் சார். சரி போ. ஏண்டா, அவனுக்கு தான் காக்கா வலிப்பு வரும்னு தெரியும்ல, பைக்கில் கூட்டு வருவ, உனக்கு யாரையும் கூட்டு வர மாட்டியா? சரி கிளம்புங்க. டாக்டர், உங்களை தான் பார்க்கணும்னு வந்தேன். வாங்க ரூமுக்கு போய் பேசலாம் வாங்க. அம்மா, மாமா சாப்பாடு ஏதாவது கொடுத்தியாம்மா? கொடுத்தேன் மாமா. பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு டிரைவர் அனுப்பியிருக்கேம்மா. எதுக்கு மாமா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போய் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இல்லைம்மா, நீயும் எவ்வளோ வேலையைத்தான் தனியாளாக இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருப்ப. எனக்கும் காலையிலேருந்து கோயிலில் ஆடிட்டோர் நடக்கிறதுனால நிறைய வேலை இருந்துச்சுமா. ரொம்ப களைப்பாக இருக்கு. அதை தவிர 4 மணிக்கு மகாதேவனை வேற வர சொல்லியிருக்கேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, பசங்களை சுப்பிரமணி பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவான். சரிம்மா, நான் மாடிக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அம்மா, கையில் சீடி வச்சுக்கிட்டு மறந்தே போயிட்டேன் பாரு. இது ஓம் நம சிவாய மந்திரம்மா. 24 மணி நேரமும் அன்பு கேட்குற மாதிரி அந்த ஷீட் பிளேயரில் போட்டு ப்ளே பண்ணுமா. இந்த மந்திரத்தை யார் தொடர்ந்து கேட்குறாங்களோ இல்லை பூஜையில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்கம்மா. இவன் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கட்டுமே. சரிங்க மாமா. சரிம்மா, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்.
கழுத இவ தான் போலீஸ்க்கு இன்ஃபார்மரா? பெரிய நல்ல தங்க மாதிரி பேசுனா நமக்கே வேட்டு வைக்க பார்க்குறாளா? வரட்டும், அவளை வச்சுக்கிறேன். டேய் இதை வரேன், இருங்கடா.
சாந்தி நான் பார்க்குறேன், யாருக்கும் தெரியாம நம்ம செஞ்ச இந்த எட்டப்ப வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு மெர்சலா வரியா? என்னம்மா யோசிக்கிற? நம்ம யோகிதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, பழைப்பே நாரி போயிடுமேன்னு யோசிக்கிறியா? உன்ன அண்ணே என்ன அண்ணன் அண்ணன் நீனு? நான் தெரியாம தான் கேட்குறேன். போலீஸ் ஆண்ட, அதுவும் இன்ஸ்பெக்டர் ஆண்ட உனக்கு என்ன காதை கடிக்கிற வேலை? அண்ணே அது வந்து என்ன வந்து போய் இந்த பார், நீ யார் தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்டாஃபு. அனுமதி இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசவோ பத்திரிகையில் பேட்டி கொடுக்கவோ கூடாதுன்னு ஜீவோவே இருக்குது. சீஃப் டாக்டரே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டு அப்புறம் தான் பேசுவார். நீ நடனா ரைட் ராயில் போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு வர? அண்ணே அது வந்து இந்த பாரு, சீஃப் டாக்டர் ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் போலீஸ் பந்தோபஸ்து போட்டுக்குதுன்னு டென்ஷனில் இருக்கிறாரு. நாம் சரியாக பார்த்துக்காதனால தான் இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுகிறாரு. என்னையே கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சிக்கிறாரு. இப்போ இதை போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, 1 மாதத்துக்கு இந்த மாதிரி ஒயிட் கவுனே போட முடியாது. பூவா நைட்டி போட்டுக்கின்னு வீட்டில் துணி துவச்சின்னு இருக்க வேண்டியது தான். போய் சொல்லிட்டா? அண்ணே அதெல்லாம் வேண்டாண்ணே. இந்த பார், நீ ரொம்ப ஒழுங்கா நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. அந்த சிதம்பரம் சூசைட் கேஸில் 3 சவரன் செயின் காணாமல் போச்சு. என்கொயரியில் கூட்டும் போய் உட்கார வச்சப்ப நான் சொல்லி தானே உன்னை விட்டாங்க. நீ நடனா பெரிய ஆனஸ்ட் மாதிரி இன்ஸ்பெக்டராண்ட போய் ஆஸ்பத்திரியை பற்றி போட்டு கொடுத்துருக்கிறியா? தபார், எனக்கு கோவம் வந்து வச்சுக்கோ. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. என்ன? அதுக்கப்புறம் நீங்க கோவப்படுங்க. என்ன நீ சொல்றத நான் கேட்கறது? சொல்லு சொல்லு பார்க்கலாம், சொல்லு. அண்ணே போன வாரம் எங்க வீட்டாண்ட எங்க அம்மாவுக்கும் பக்கத்து வீட்டு அலமேலுக்கும் சண்டை. எங்க அம்மா அலமேல் கையை உடைச்சிட்டாங்க. போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்ப போனாரே அவர் தான் அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சாரு. எங்க அம்மா ஸ்டேஷன்ல போய் வாயாடினாங்க. அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் கவுன்சிலரை கூப்பிட்டு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி எஃப்ஐஆரை கேன்சல் பண்ணோம். அவர் ரொம்ப நல்லவர்னே, காசே வாங்க மாட்டேன்ட்டாரு. அதான் இங்க பார்த்த உடனே ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொன்னேன். அம்மாவை கொஞ்சம் வாயை அடக்க சொன்னாரு. நீ என்னடானா அதை புரிஞ்சுக்காம எகுற? நான் போய் நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி வெளியாளுங்களுக்கு சொல்லுவேன் நானே. சரி சரி, என் தங்கச்சி பற்றி எனக்கு தெரியாதா? உன்னை உஷார் பண்ணல. நீ பாட்டுக்கு போயிட்டு எங்கேயாவது பைத்தியக்காரத்தனமாக பேசி கொடுத்து வம்பளை மாட்டிக்கினா பொழி போயிடுமா? சரி சரிம்மா, நீ போம்மா, நீ போ நீ போ. என் தங்கச்சியை பற்றி எனக்கு தெரியாதா? நைட் ஷிஃப்டா? எப்பா பாண்டி, நல்ல வேலை. 8 சனி உனக்கு வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டென்ஷனில் வேற ஏதாவது உளறி கொட்டாமல் இருந்த. இவ்வளவு சொல்லன்றா? எந்த பரதேசி சொல்லியிருக்கோம்? விசாரிக்கணும்.